ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜெய் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாம்பியோட கண்ட்ரி மாதிரி வந்திருக்கோம். அந்த கண்ட்ரியில் நம்ம ஒரு கேம்புக்கு இப்போ போயிட்டுருக்கோம். அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பில் நம்ம சர்வைவர்ஸ்லாம் வருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்கள செக் பண்ணி ஒரு சில இடத்துக்கு அனுப்பணும். ஆனால் இது ஒரு ஜாம்பி வாழ்கிற ஒரு இடம் கைஸ். நம்மளோட கேம்ப் ஒரு சேஃப்டியான கேம்புக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாம். மூமெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஓகே 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 இதெல்லாம் எனக்கே தெரியும்பா, எனக்கே தெரியும்னு தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு தெரியாதுதான். கொஞ்சம் தெரியும்ல. ஏப்பா, ஷிஃப்ட் அழுத்தாமலே எவ்வளோ வேகமாக போகிறான் பாருங்க. டக்குன்னு ஸ்டாப் பண்ணோன்னா ஸ்டாப்பே பண்ண மாட்டான் கைஸ். சரி, ஜூம் பண்ணுறது எப்படி? என்ன கைஸ், ஜூமே பண்ண முடியல. பண்ண முடியுது. நான் கூட ஒரு செகண்ட் ஜூம் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். இதுதான் எக்ஸிட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்மள என்ன செக் பாயிண்ட்டுக்கு கஸ்டமரா செக் பாயிண்ட்டுக்கு இதை சர்வேவர்ஸை செக் பண்ண சொல்கிறாங்க. ஆர் ஃபார் நெக்ஸ்ட் கஸ்டமரா? ஓகே, ஆர் அழுத்திட்டேன். நெக்ஸ்ட் வாங்கப்பா. ஓகே, இவர்கிட்ட என்ன இருக்குது டிஃப்ரெண்ட்டாக? கைஸ் இங்கே பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது, தெரியுதா? பாருங்கள், நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். இது வேறு ஜூம் பண்ணுறது செம்ம கஷ்டமாக இருக்குது கைஸ். பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது இவர் ஸ்கின்ல. ஸோ சி அழுத்துனா சிம்டம்ஸா? ஃபஸ்ட்டில் இவங்களே எல்லாத்தையும் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூ கைஸ், இவங்களே சொல்லி தராங்க ரெட் ஸ்கின் அதெல்லாம். நாட் அ சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவரை பேசாமல் இதுக்கே அனுப்பிச்சிடலாமா? அது என்னது, சர்வைவர் பிளாக்கே அனுப்பிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். 20 மெம்பர்ஸ்க்கே 18 மெம்பர்ஸ் இருக்காங்களா? சரி, இப்போதைக்கு சர்வைவர் பிளாக் தான் அனுப்பணுமாங்க இவரை. இங்கே கண்டினியூ தரணுமாங்க. நான் கூட ஓகே, இவரை குவாரண்டைனில் போட சொல்லி இவங்களே சொல்கிறாங்க. போட்டாச்சு. போட்டுறா. போட்டுருங்க. இப்போதான் அக்செப்ட் தரலாமா? என்ன சொல்கிறாங்க? லுக் ஃபார் அ சிம்டம். ஓகே அதே தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கஸ்டமர்னே வருது கைஸ். நெக்ஸ்ட் சர்வைவர் அப்படின்னு சொல்லிப்போம். நெக்ஸ்ட்டு இவன் யாரா? இவன் நல்லா குண்டாக இருக்கிறான். கைஸ், இவனோட கழுத்தில் பாருங்கள். இருங்க, பின்னாடி போய் தான் பார்க்க முடியும். என்ன ஒன்றும் ஓவராக பின்னாடி வரான்? இல்லை, பின்னாடியே வர மாட்டான். வாட் ஹேப்பன்? கழுத்தில் பாருங்கள். என்னது இது? இருங்க, ஜூம் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஆமாம் கைஸ், கழுத்தில் ஏதோ இது மாதிரி இருக்குது. ஓகே இந்த ஒரு டிசீஸ் மட்டும்தான் இதுக்கு இருக்குது. சரி, இதுவாமே குவாரண்டைனில் போடுறது தான் நினைக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்கள், ஐஸ் எல்லாம் இருக்குது. எல்லோ கலர் ஐஸ்னால் நாட் அ சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷனு. இந்த கன்ஜெக்ட் ஐஸா, இது பாசிபிளா. ரெட் ஐஸ் டெஃபினட்டாக. ஓகே, இந்த டெஃபினட் இன்ஃபெக்ஷன்னா அது கண்டிப்பாக நம்ம லிக்விடேஷன் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் இருக்கணும். இவரோட டிசீஸ் என்னது? இதுவா? பிரைசஸ் இதுவா? நாட் அ சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷனா கைஸ்? நம்ம அப்போ என்ன பண்ணலாம், இவரை டேரெக்டாக சர்வைவர் பிளாக்கில் அமைச்சு போட்டுடலாம். ஓகே கைஸ், ப்ளஸ் 350 கைஸ். அப்படின்னா கரெக்டு தான். தேங்க்யூன்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் கஸ்டமர் யாரு? கஸ்டமரா? நெக்ஸ்ட் சர்வைவர் யாரு? எங்க இருக்கும்? இது வேற திரும்புறதுக்கு 2 மாசம் மாதிரி எடுத்துக்கலாம். கூப்பிட்டேன், ஆனால் வரமாட்டானே. வந்துட்டான். என்னடா என்னைய தாண்டி போயிட்டாங்கயோ. ஐ வாஸ் பை. நாய் கடிச்சிருச்சா? ஜாம்பி கடிக்கலையோ? அதை நாங்கள் செக் பண்ணிப்போம். இருங்க பார்ப்போம் கைஸ், இவனை எங்கே கடிச்சிருக்குன்னு. இது இதுங்க பார்ப்போம் என்னன்ட்டு. ஜூம் பண்ணுறா. ஜூம். இதுவா தம்பி நாய் கடிச்சது?
தெளிவா தெரியுது இது வந்து நாய் கடிச்சது இல்லைன்ட்டு. ஏன்டா இது வந்து என்னது டெஃபினட் இதுவாங்க டெஃபினட் இன்ஃபெக்ஷனா தம்பி. உங்களுக்காக சும்மா சூப்பராக ஒரு சாப்பாடு வச்சுருக்கோம் ஒரு ஏரியாவில். அங்கே போய் சாப்பிட்டு நீங்கள் சர்வைவர் பிளாக்குக்கு தெம்பாக போங்க. நீங்கள் வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். வாங்க இப்போ லிக்விடேஷன் போட்டோம். சாவுடா. யாரா உனக்கெல்லாம் சாப்பாடு தருவா? இன்ஃபெக்ட் ஆகிட்டு இங்கே வந்து சர்வைவரை போட்டு தலை பார்க்குறியா? அம்புட்டு தான் அவனை. சர்வைவர் சென்ட் ஃபார் லிக்விடேஷன். கைஸ் 900 கைஸ். இன்ஃபெக்டட் தான் அப்படின்னா அவன். சரி அப்போனா நம்ம கரெக்டாக தான் இன்றைக்கி ஜாப் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ நம்ம போய் நம்ம ரூமுக்கு போய் நம்ம வந்து இப்போ தூங்கணுமா கைஸ்? ஓகே லெட்ஸ் கோ டு ஸ்லீப். இது வந்து ஒரு புதுசாக லான்ச் ஆன கேம் கைஸ். அதுவும் டெமோ தான் லான்ச் ஆகிருக்கு. ஃபுல் வெர்ஷன் இன்னும் வரல. $1900 கைஸ் நம்மளுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. ப்ராஃபிட் தான் அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லாக. ஓகே ஓகே என்னடாது கிளிக் பண்ணாதான் அது போல் குவாரண்டைன் ஜோன். தூங்குற அந்த கேப்பில் மட்டும் இந்த மாதிரி போடுறாங்க. ஓகே ஓகே ஆனால் நம்ம இது காசை வச்சு என்ன பண்ணுவோன்னு தெரில. மேபி சாப்பாடுலாம் வாங்குவோமோ. ஆனால் எல்லாம் கிராசரி ஸ்டோரே இருக்காது. சரி எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த மாதிரி தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். சரி எவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டே இருக்கேன். எந்திரிச்சிட்டேன். சரி இப்போ வந்து நம்ம நேற்று குவாரண்டைனில் போட்டோம்ல கைஸ், அவங்களெல்லாம் போய் செக் பண்ணுற அப்படின்னு நம்மளோட கேப்டன் சொல்கிறாரு. அவன் எங்கே இருக்கார் கேப்டன் தெரில. அது டவுட்டாகவே தான் இருக்குது எனக்கு. சரி ஒரு வேளை வாக்கி டாக்கி மூலியமாக பேசுவோம் போல கைஸ். சரி இப்போ வந்து இவன் வேற ஒரு பயம் லேக் ஆகுது கைஸ். இந்த கேம் லேக் ஆகலைன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்துருக்கும் விளாட. லேக் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து உடனே போகக்கூடாது கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், போய் குவாரண்டைனில் இருக்கிறவங்கள போய் செக் பண்ணிடலாம். சரி நம்ம குவாரண்டைனில் நேற்று ஒருத்தங்களை தான் போட்டோம். ஓகே ஓகே கைஸ் குவாரண்டைனில் சப்போஸ் ஜாம்பியா மாதிரி இருந்திருந்தாங்கன்னா கிளியருன்ற லிவர் அழுத்தினோமா. அப்படி லிவர் போட்டுட்டோன்னா அவங்க வந்து இதுவாகலாம். கைஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கானா எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ண சொல்கிறாங்க. என்னடா இப்படி ஓடுறான்? ஏய் எப்படா வெளியே வந்தேன் நானே? சரி ஓகே முன்னாடி இருந்த கைஸ் பாருங்க, இவனுக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு சிம்டம் சொன்னோம்ல அது வந்து இவனுக்கு இல்லை. ஓகே இதோ பாருங்க முன்னாடி ரெட் கலர் ஸ்கின் தானே, ரெட் ஸ்கின் இல்லை இவனுக்கு. இப்போ பாருங்க இருங்க எதுக்கும் ஜூம் பண்ணி பார்த்துப்போம். இல்லை கைஸ் ஆனால் கழுத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. சரி ஏதோ சரி ஓகே நம்ம போய் இப்போதைக்கு எதுவும் வரல. என்னடா அது? இப்போ போயிட்டு நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இவரை வந்து சர்வைவர் பிளாக்கில் போட்டுடலாம். நேற்றே ஒருத்தரை சர்வைவர் பிளாக் போட்டிருக்கோம் போலையே. கைஸ் கரெக்டு தான் கைஸ். $350 ப்ளஸ்னால் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா. சரி இப்போ நம்ம வந்து டூல்ஸ் தந்து கைஸ் நம்மளுக்கு வந்து டே 2ல் வந்து புது டூல்ஸ் தராங்களாம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நல்ல சர்வைவர் யாரெல்லாம் கண்டுபிடிக்கலாமா, ஈஸியாக இருக்குமா. ஸ்கேனரா? இது வேகமாக கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாகுமா. ஓகே ஓகே இப்போ வந்து இங்கே டூல்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். என்னது? 2 கைஸ். ஒன்று டார்ச் இன்னொன்று என்னது அதுதான் ஸ்கேனர்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். ஓகே பிரேக் த்ரூ த டெக்னாலஜி ஃபார் ஹியூமன் இன்ஸ்பெக்ஷன் தட் சயின்ஸ் த்ரூ டிஷ்யூ. கைஸ் இது வந்து இதுக்குள்ளே கூட பார்க்குமா, ட்ரெஸ்ஸுக்குள்ளே கூட. ஓகே ஓகே சரி இப்போ நான் நெக்ஸ்ட் கஸ்டமர் எப்படி கால் பண்ணுறது? ஆர் கொடுத்துட்டேன். என்னடா எவனும் வர மாட்டேங்க. ஒரு வேளை இதை எடுத்துக்கணுமா முதல்ல? கைஸ் எடுத்துக்கிட்டேன். இவங்க கைஸ் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும் போல். யூவி ஃப்ளாஷ் லைட் இருக்காங்க கைஸ். யூவி ஃப்ளாஷ் லைட் இருந்தால்
நம்ம வந்து எஃப்ஆ யூவி ஃப்ளாஷ் லைட்டுக்கு வந்து எஃப்ஆ நார்மலாக அப்படியே பார்க்க வந்து ஓகே கைஸ் ஒரு சில இது இன்ஃபெக்ஷனு அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ஒழிஞ்சா மாதிரி அதான் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குமா யூவி லைட் போட்டால் மட்டும்தான் தெரியுமா ஸோ ஓகே இது நம்ம நோட் பண்ணிப்போம் யூவி லைட் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் சரி ஓகே இப்போ நம்ம வந்து எஃப்ஆர் ஃப்ளாஷ் லைட்டா ஓகே ஆனால் எஃப்ஆர் யூவி லைட்டுன்னு சொன்னாங்க ஓகே யூவி லைட்டை தான் ஃப்ளாஷ் லைட்டுன்னு சொல்கிறாங்க போல் நெக்ஸ்ட் கஸ்டமரா சர்வே கூப்பிட்டுட்டேன் வாங்க யாரா இவன் இப்படி இருக்கான் பார்க்க கண்ணு ஓகே அது ஏதோ லென்ஸ் மாதிரி இருக்கு கைஸ் இருங்க இப்போ நம்ம வந்து இவங்கிட்ட என்ன குறை இது வேற இது வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் என்னதான் இருக்கும் இது வேற லேக் ஆகுது கைஸ் புது டிவைஸ் வந்ததும் பயங்கரமாக லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு கைஸ் இவன் வந்து ஒரு கிழட்டு பையன் போல் மூஞ்சியில் பாருங்கள் ஏதோ இது பிளாக்காக இருக்குது சரி ஓகே நெக்ஸ்ட்டு வேற எங்க ஓகே பின்னாடி முதுகில் போய் பார்ப்போம் இது வேற திரும்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் நியூ பிளேயருன்றதுனால எனக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் வேற வரல அதுதான் வேற ஸ்க்ராச்சஸ்ஸு அதெல்லாம் இருக்கா கைஸ் இங்கே எதுவும் இருக்குது பாருங்கள் என்னது ஏதோ ஒரு மாதிரி கீரலாக இருக்குது போல் சரி ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு இது இருக்குது சிம்டம்ஸு அதையும் மார்க் பண்ணி குவாரண்டைனுக்கு தான் நான் போட போகிறேன் கண்ணு கரெக்டாக தான் இருக்குது என்னது அது கீழே வாங்கடா கைஸ் இது என்ன கைஸ் இது கீழேயே வர மாட்டேங்குது ப்ரஷியஸ்ஸு இது இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்கின் கட்ஸ் இருக்குது ஸோ இவனை வந்து பாசிபிளாங்க ஸ்கின் கட்ஸு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இல்லை ஸ்கின் கட்ஸ் இல்லை அது வேறு மாதிரி தானே இருந்தது இல்லை ஸ்கின் கட்ஸ் இல்லை தப்பாக பார்த்துட்டேன் என்னது ஏதோ ஒரு மாதிரி வேறு கைஸ் என்ன கைஸ் இது ஸ்கின் ரேஷ் இது ஒரு வேளை ஸ்கின் ரேஷும் இருங்க போய் பார்ப்போம் மேலே இதுதான் ஸ்கின் ரேஷா சரி அந்த டிசீஸ் என்னன்னே தரல இப்போதைக்கு ஸ்கின் கட்ஸ்னு போட்டு இவன் இதில் போட வேண்டியது தான் கைஸ் அந்த இதில் போட வேண்டிய ஹெர்புலாம் இல்லை ஸ்கின் கட்ஸ் தான் இவனுக்கு ஓகே ஸ்கின் கட்ஸு வந்து இதுக்கு போட வேண்டியது தான் இவன் வந்து குவாரண்டைனில் போட்டு வைப்போம் ஏன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல இவன் வந்து ஜாம்பியாக ஓகேடே போடா குவாரண்டைன் போ நெக்ஸ்ட் கஸ்டமர் எங்கே இருக்காங்க டேய் இது வேற திரும்பவே மாட்டேங்கிறான் திரும்ப எனக்கு உண்மையாக தான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் கஸ்டமர் கூப்பிட்டுட்டேன் நம்ம கஸ்டமர் கூப்பிடும் போதெல்லாம் இது வேற சர்வைவ் லிஸ்ட் கூப்பிடும் போதெல்லாம் இவங்க வராங்க சோல்ஜர்ஸ் ஐ வாஸ் பைட்டன் பை அ டாக் நாட் தான் இவன் ஃபஸ்ட்டு எவனும் வந்தான்ல அவனை மாதிரி போல் சரி டாக் பைட்டுனா எங்கே ஒரு வேளை மூஞ்சிலையோ மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியல கைஸ் இவனோட கண்ணை பாருங்க எல்லோ கலரில் இருக்குது ஓகே வேற இங்கெல்லாம் பார்ப்போம் ஒன்றும் இல்லை வேற டாக் பைட்டுன்னு நான் எங்கே கையில் எங்கேயாச்சும் இங்கெல்லாம் பார்ப்போம் இருங்க டேய் எங்கடா டாக் பைட் ஆனால் பைட்டுன்னு சொல்லியிருக்கான் பைட்டுனாலே என்ன அர்த்தம் இது ஜாம்பின்னு தான் அர்த்தம்னா டாகு எப்படி கடிக்கும் இருந்தாலும் அது இவன் உண்மையை சொல்வானே எப்படி கண்டுபிடிக்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் டாக் பைட்டு தான் டாக் பைட்டா ஜாம்பி பைட்டு தான் போய் இப்போ இவனுக்கு வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் தர வேண்டியது தான் கைஸ் இது என்ன கைஸ் இண்டிகேட்டர் சார் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏதாவது புதுசாக தருவாங்க போல் மேபி இருக்கலாம் மேலே போடா கோ அப் யூ
இது வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலவே போகவே மாட்டேங்கிறாங்க. பைட் மார்க்கு ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ கூட சொல்லிடுறேன். டெஃபினட் சைனா தம்பி இருங்க. உங்களுக்கு வந்து பொங்கல் இவனுக்கு நேற்று பிரியாணி இல்லை, அதாவது பொங்கல் இவனுக்கு பொங்கல் வச்சுருக்காங்க, போய் சாப்பிடுங்க. போட்டோம் போகிறான். போயிட்டு வாங்க. ஆனால் வர முடியாது. சரி ஓகே. இப்போ வந்து திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்து குவாரண்டைனில் நம்ம போட்டிருக்கோமா. ஆனால் கைஸ் டாலர் வந்துருக்கு கைஸ். இன்ஃபெக்டட் தான். ஏங்க இவங்களை பாருங்களேன். லிவுக்கு வாயில் வந்து பாருங்கள் ரத்தம் இருக்குது. இது ஓகே. நெக்ஸ்ட்டு கையிலலாம் பாருங்கள். அப்படின்னா இது வந்து கன்ஃபார்ம் ஜாம்பி தான். கையில் வந்து என்ன இது இந்த மாதிரி இருக்குது. ஏய் கைஸ் கையில் ரொம்ப அடிபட்டிருக்கு. இருங்க இது வந்து என்ன சிம்டம்னு பார்ப்போம். நார்மலாக இல்லை, இது வந்துட்டு ஜாம்பியாக இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது கைஸ். நம்ம வந்து என்ன பண்ணலாம். ஏய் அடப்பா டே சிம்டம் போக மாட்டேறான். ஓகே. முதல்ல மவுத் பிளட் இருக்கு கைஸ். மவுத் பிளட்னு ஒன்று கைஸ். இது வந்து பாசிபிள் ஆஃப் சைனா கைஸ். ஜாம்பியாக மாறவும் வாய்ப்பு இருக்குதான். சரி ஓகே. நெக்ஸ்ட் என்னது, கையில் அந்த ஒரு மாதிரி இருக்குல்ல, அது வந்து இதுவா நெக்கோ கிராசிஸா என்ன தெரில. நெக்கோ கிராசிஸாக இருந்தாலும் கன்ஃபார்ம் இதுதானா. இதுவும் ரெட் ப்ரஸோ. ஆமாம் கைஸ் ரெட் பிரைசஸ் தான். இதுவும் பாசிபிள் தானா. அப்போ இந்த இவங்களுக்கு வந்து குவாரண்டைனில் போட்டுடலாம். ஏன்னா டெஃபினட் சைன் இருந்தால் தான் இதில் போடணும் கைஸ். எது லிக்விடேஷனில். நார்மல்னா ஐ வாஸ் ஹெல்த்தி ஜஸ்ட் செக் அகெயின். நாங்கள் எப்படி நம்புறது. ஓகே. நெக்ஸ்ட் கஸ்டமர்னே வருது. சரி ஓகே. கஸ்டமர்னே வருது. கூப்பிட்டுட்டேன். வர்றாங்களா. வராங்க. இதுதான் லாஸ்ட் கஸ்டமர் கைஸ். இங்கே எதுவும் இல்லை. கையிலலாம் எதா இருக்கா இல்லை. வேற இருங்க பின்னாடி போய் முதுகில் பார்ப்போம். அதிக சான்ஸ் வந்து முதுகில் இருக்கிற வாய்ப்பு தான் இருக்குது கைஸ். ஏன்னா அங்கே தான் நிறையா இது இருக்கும். ஏய் பின்னாடி போக சொன்னால் ரொம்ப பின்னாடி போயிடுவான்டா. பார்ப்பேன் என்ன இருக்குன்னு. எதுவும் இல்லைன்னா அது வந்து கைஸ் இருங்க. ஏதோ ஒன்று இருக்குது. இருங்க பாருங்க. அங்கே இங்கே இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ். இது பிளாக்காக இருக்குது. பார்ப்போம் என்ன சிம்டம்ஸ்னு. ரெட் பிரை இது இல்லை, ரெட் ப்ரஸஸ். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில கைஸ். வேறு என்னது. கீழே போக சொன்னால் மேலே வருது, மேலே வர சொன்னால் கீழே போகுது. கீழே போயேண்டா. அடப்பாவி. ஒருவேளை இதுவோ நெக்கோரோசிஸோ. டெஃபினட் சைன் ஆஃப் கைஸ் இதுவோ. ஆனால் இது மாதிரி தெரில, ரொம்ப பிளாக்காக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் ஆப்ரேஷன் தான். ஏன்னா இதுவும் டெஃபினட் சைனா. ஸோ எங்கே அனுப்பலாம், இல்லை குவாரண்டைன் அனுப்பி வைப்போமா. சரி எனக்கு என்னமோ நான் மார்க் பண்ண இது மாதிரி தெரில. ஸோ குவாரண்டைனே அவன் அனுப்பி வச்சுட்டேன். டே குவாரண்டைன் போங்கடா இவன். ஓகே இன்னைக்கான வெயிட் ஒய் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எப்படி தெரியும். சரி இப்போ நம்ம போய் செகண்ட் டேவும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம போய் திருப்பி தூங்குறது தான் கைஸ். இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கான்னு தெரில. மேபி மைனஸ் கூட வந்திருக்கலாம். ஏன்னா நான் ஒரு சில தப்பாக தான் பண்ண மாதிரி எனக்கே தோணுது. போய் இப்போ வந்து தூங்க வேண்டியது தான். தூங்குவோம். கைஸ் இனிக்கும் ப்ளஸ் தான் கைஸ். நான் கூட மைனஸ் ஆகிடுமோன்னு நினச்சேன். ஓகே தேங்க்யூ. குவாரண்டைன் ஜோன். ஓகே இந்த வீடியோ அங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
டக்குன்றா எவ்வளோ நேரம்? இன்னும் தூங்கிட்டே இருக்கோம். எவ்வளோ நான் ஃபஸ்ட்டு டே கூட சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். இப்போ என்ன தூங்கிக்கிட்டே தான் இருக்கோம். என்னது எவ்ரி ஒன் யூவி செக்டு அண்ட் லெட் த்ரூப் ஸ்டே இன் த பிளாக் அண்ட் எவாகேஷன் வாட் ஹேப்பனிங் யூ கீப் ஐ ஆன் தம் மேக் ஷுர் தேர் இனஃப் ஃபுட். ஓ கைஸ், இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணுமா? அதான் கஷ்டாச்சு. சர்வைவர் பிளாக்ல இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன இதெல்லாம் தரணுமா, சாப்பாடெல்லாம். அதெல்லாம் எங்கே இருக்கும்? ஓப்பன் த பேஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்க்ரீன் டு. ஓ அப்போனா சிம்டம்ஸ் தொட்டுட்டு, ஹேய் என்ன சிம்டம்ஸ் வர மாட்டேங்குது? ஓ பி தொட்டா போதுமா? ஓகே தொட்டுட்டேன். கைஸ் வந்துருச்சு. நம்பர் ஆஃப் பிளேசஸ். ஓகே 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 ஓகே. ஒரு கைஸ், இது வந்து ஸ்மால் டென்ட்ல வந்து 4 பேர் தூங்கலாமா, பிக் டென்ட்ல வந்து இது 6 பேர் தூங்கலாமா. நெக்ஸ்ட் டைனிங் ரூம்ல 3 சாப்பாடு இருக்கு ஆல்ரெடி. அடுத்து 10 சேரா என்னது அது தெரில, சேருன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டர்ஸ் தேவையா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? சரி, கைஸ் இதெல்லாம் நம்ம வாங்கணுமா? ப்ரொவிஷன்ஸ்னால் இது என்னது? ஓ சாப்பாடா? 5 சாப்பாடா? ஓகே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபியூயலு, மெடிக்கிட்டா? ஆனால் மெடிக்கெட்ஸ்னு ஒரு பிளேஸே அவங்க சொல்லலை, இங்கே எங்கேயாச்சும் இருக்குமோ? சரி ஓகே, இதை மட்டும் வாங்க சொல்கிறாங்க இப்போதைக்கு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 4000 இருக்கு கைஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன கைஸ் பண்ணணும்? ஜென்ரேட்டரா? ஓகே ஓகே. ஓ கைஸ், ஜென்ரேட்டர் அப்டேட் பண்ண 640. சூப்பரு. சரி, இப்போ நான் போய் அங்கே வைக்கணும். இப்போ நான் அங்கே போகிறதுக்கு எக்ஸிட் பண்ணால் போதுமா? கைஸ் இப்போ என்ன பண்ணலாம்? போய் சாப்பாடு எடுக்கணுமா? இந்த பக்கம் சாப்பாடு எங்கே இருக்கும்? இங்கே தான் கைஸ் இருக்கு. டோர் எங்கடா? வேர் இஸ் த டோர் டு என்ட்ரி? என்ன கைஸ் டோரை காணோம். எப்பட்றா உள்ளே வருவேன்? ஒரு டோர் வச்சிருந்தா உள்ளே வந்துருக்கலாம் கைஸ். ஓ இப்படி உள்ளே போனோமா? வந்துட்டேன். இங்கே என்னடா இது? என்ன இடம்? ஓ என்ன இடம்னே தெரில, வேற எங்கேயும் வந்திருக்கோம் கைஸ். இங்கே கூட சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஏன் அங்கே இருந்தா புகை வருது கைஸ். சரி, இப்போ அதுக்குள்ளே போக எப்படிதான் போகணும்? கமாண்ட் ரூம் இது. ஓ இங்கே இருக்கா கைஸ்? இங்கே இருக்கு கைஸ். நான் தான் அங்கே போய் தேடிட்டு இருந்திருக்கேன் டோரை. இப்போ ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணுமா கைஸ்? இந்த வண்டியில தான் எடுத்துக்கணுமா? எப்படி அந்த வண்டி எடுத்துக்கிறது நான் முதல்ல? ஓ கியூவா? என்ன இந்த கார்ட்டை பிடிக்க மாட்டேறான்? லோடு தான் சப்ளைஸ். ஓ சப்ளைஸை முதல்ல இதில் போடணுமா? இதை வேற எதுக்கு நான் இப்போ எடுத்தேன்னு தெரில. உள்ளே வைடா கைஸ். உள்ளே வைக்க மாட்டேறான். டே உள்ள வைடா. என்ன கைஸ் ஆச்சு உனக்கு? உள்ள வச்சு தொலைடா. எதுக்கு எடுத்தேன்னு தெரில, சம்மந்தமே இல்லாமல் எடுத்துட்டேன் கைஸ். ஐயோ, 1 கொடுத்தாலும் உள்ளே வைக்க மாட்டேறான், கியூ கொடுத்தாலும் வைக்க மாட்டேறான். யாரையோ ஹோல்டு டூல்ஸ் தெரியாமல் தந்துட்டேன். அதோட இதை பிடிச்சிட்டே இருக்கான். இதை தூக்கி கைஸ் இதில் போடணுமா? போட்டுட்டு கைஸ் இதில் தூக்கி இதை போட்டோன்னா அவ்வளோதானே. சரி ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வெறும் 2 தான் வாங்கினோம்.
ஸோ இது சாப்பாடு டேக் திஸ். ஈனா ஆட்டோ டேக்கா? இருங்க பார்ப்போம். ஏய் ஈனா ஆட்டோ டேக்குன்னு சொன்னீங்க. ஓ ஆட்டோ டேக்கும் பண்ணலாம் போல. இருங்க ஏட்ரா. ஓ ஈ கொடுத்தா போதுமா ஆட்டோ டேக்கா? ஏய் எடுத்துட்டேன். ஓ அவ்வளோதானா ஆட்டோ டேக்கு? ஒன்று தான் எடுத்துக்க முடியும் போல். ஓகே இதே மாதிரி எத்தனை நம்ம ஒரு ரெண்டு ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஓகே இன்னொரு. ஓகே அடுத்து இப்போ வந்து ஃபியூவல் கைஸ். ஃபியூ அப்பா போய் இடிச்சுக்கிட்டேன் நான். இன்னொன்று. ஏய் இன்னும் வேறு ஆட்டோ டேக் பண்ண மாட்டான். ஆட்டோ டேக் 2 ஃபியூயல் 2 சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். டேக் த கார்ட். ஹவு டு டேக் த கார்ட்? இப்போ ஒரு வழியாக அப்படியே உள்ளே வச்சுட்டாங்க கைஸ் அந்த இதை. இதுக்கும் எல்லாத்துக்கும் ஈனே சொல்கிறாங்க. டிரைவ் மூமெண்ட். ஓகே பிரேக்கு வந்து ஸ்பேஸு. அக்லேரேஷன்னு தெரியல, ஏதோ அக்லேரேஷன்னு சொல்கிறாங்க. ஓகே சரி ஓகே நான் அதை எடுத்துகிட்டு போகிறேனேடா. டேய் என்ன கைஸ் இப்போ நம்ம பண்ணோம்? கண்ட்ரோல் சொல்லிட்டாங்க, கார்ட் கண்ட்ரோலு. இப்போ அது அசத்தலான்னு பார்த்தா அசத்தவே முடியல. ஏய் ஒருவேளை இந்த கார்ட்டை ஹோல்டு பண்ணலையோ நம்ம இன்னும்? இருங்க பார்க்குறேன். இல்லையே ஹோல்டு பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். கைஸ் ஸ்லோவாக தான் மூமெண்ட் ஆகுது. அட பாவி. ஏய் இப்போ வேற கன் அந்த இது வேற வந்துருச்சு கைஸ். என்னடா திருப்ப என்ன இது இவ்வளோ ஸ்லோவாக போயிடுறது? நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போலையே. ஓ இது வேற பயங்கரமான லாகு கைஸ். டேய் சோல்ஜர் எங்கடா இதை கூட்டிகிட்டு போனோம் இப்போ? நானே சொல்லவே மாட்டானே. அடப்பாவி இடிச்சுக்கிட்டேன் கைஸ். லைட்டாக இந்த பக்கம் இதை ஓட்டுறதுக்குள்ளே இப்போ இதுக்கு மேலே இந்த வேலைலாம் சொன்னாங்களா நான் கையிலே எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன். ஏய் இங்கேருந்து வெளியே போனோமா? அடடா வந்து பின்னாடி வரணுமா கைஸ்? ஏய் என்னடா இந்த இதை ஓட்டுறது 5 நிமிஷம் கிட்ட எடுக்கும் போல. ஏய் இவன் வேற வழியில் நின்றுட்டு தள்ள மாட்டியாடா? கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வரேன் நான், தள்ள மாட்டான். அடடா இது என்ன எங்கேயோ கீழே போடுற மாதிரி காமிக்குது. ஸோ லைட்டாக பின்னாடி இப்போ எட்ரா டேர்ன். வண்டி எடு. ஓப்பா செம்மையா இடிச்சிச்சு வண்டி. இடிச்சிச்சு இல்லை இடிச்சிட்டேன். இந்த பக்கம் பிரேக்கு. கரெக்ட் டைமிங்கில் பிரேக் போட்டாச்சு. சரி இப்போ நான் எங்கே போகணும்? இந்த பக்கம் திரும்ப சொல்கிறானுங்க. போயிட்டேன். அந்த பக்கம் தான் வழியே இல்லையடா, எப்படி நான் போவேன்? ஐயோ இந்த பக்கமா? எந்த பக்கம் போனோன்னு வேற தெரியலையே. இந்த வண்டியை ஓட்டுறது ஈஸியாக இருந்தால் கூட பரவாயில்ல. எங்கடா இப்போ நான் ஓட்டணும்? எங்கடா இப்போ நாங்கள் போனோம்? இது வேற இங்கேயே அந்த வண்டி பக் ஆகி சிக்குனா மாதிரி இருக்கு கைஸ். இந்த பக்கமா? ஆனால் அந்த பக்கம் பிளாக் செய்யப்பட்டிருக்கு. எந்த பக்கம்டா? கரெக்டாக சொல்லுங்கடா. ஐயோ கைஸ் இருங்க கைஸ், இந்த வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போய் நவ் டெலிவர் த சப்ளைஸ் ஆன் அண்ட் ஃபியூயல் டு த பிளாக். இதெல்லாம் எனக்கு தெரியலடா எப்படி பண்ணோன்னே. செய்யோ கைஸ் இங்கே போகிற மாதிரி போகுது. ஆனால் இங்கே தான் போனோமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ரூமு நம்ம இப்போ எங்கே போனோம்? யூஸ் த கார்ட் டெலிவர் டு. டே அடடா
இதுவே பாருங்க, இதுவே 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு கைஸ். ஏய் ஓ இங்க தானா? அடப்பாடி, நான் கூட செவுருன்னு நினச்சி இவ்வளோ நேரம் என்ன பண்ண. ஏய் எப்பட்றா வண்டியை விட்டு இறங்குறது? தர்ட்டா அப்பாடி, வண்டியை விட்டு இறங்கிட்டான்டா ஒரு வழியா. சரி இப்போ என்ன பண்ணணும்? ஃபியூயல் எடுத்து போடணுமா? ஃபியூயல் 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 ஆட்டோ டேக் பண்ண முடியுமா? இல்லை, இங்கே மட்டும் ஆட்டோ டேக் பண்ண முடியாது, அங்கே பண்ண முடியாதா? எடு 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 எடு. கீழே விழுது, ஸ்லோ மோஷன்ல கீழே விழுது கைஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை எடுத்து போட. எடுத்துக்கோ 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 எடுத்து. அடடா என்ன கைஸ் இது இப்படி? இந்த கேம் வந்து எனக்கு விளையாட கஷ்டமா இருக்கு கைஸ். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். ஐயோ வா 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 வா, இங்கதான் இங்கதான். ஓகே இப்பதான் இதை சொல்றீங்களா? அடப்பாவி பயல்களா, அடப்பாவி பயல்களா. ஃபியூயல் போட்டனா? ஐயோ கைஸ் என்ன கைஸ் இது இப்படி இருந்தா நான் எப்படா பண்ணேன்? ஆட்டோ டேக்குமே இல்லையா? இங்க சும்மா போட்டு விட்டு போயிடலாம்னா. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னது? சாப்பாடா? ஓகே நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுக்கு போனோமாங்க. ஐயோ ஃபியூயல் எடுத்து அந்த கட்டை மேலே தான் போடணுமா? யாரா நீங்க இப்படி? இந்த கண்ட்ரோலே கஷ்டமா இருக்கு. தூக்கி போட்டாங்க. அங்க தூக்கி போட சொன்னாங்க கைஸ், மேலே தூக்கி போட்டாங்க கைஸ். இப்போ கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த இது வர டெமோ வெர்ஷன்றதுனால மூமெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வர கீழே உந்துட்டே இருக்கு கைஸ். உருப்படியா தூக்கி டேய் ஜூம் பண்றான் பாடுறா எடுக்க சொன்னா. எங்க போடணும் இப்ப இத? இந்த கட்டை மேல போட்டா மட்டும்தான் ஒத்துப்பாங்களாம். சைடு வா சைடு வா. போடுறா அப்படியே போடு. கீழே உந்துறாத. அப்பா கீழே உள்ள கைஸ் ஒரு வழியா. இப்போ வந்து இதையும் அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணா போதும். ஐயோ இந்த ஃபியூயல் எதுவே போடவே இவ்வளோ டைம் எடுக்குதுன்னா சாப்பாடெல்லாம் எப்படி போடவும்? எட்ரா எட்ரா எடுத்துட்டு ஓ அப்படியே லைட்டா ஃப்ரண்ட் போய் போடு. அதை யாரா தள்ளி விட சொன்னா? அடடடா கைஸ் பரவாயில்ல, நான் போட்டுட்டேன் போல இது ரெண்டுத்தையும். அது கீழே விழுந்துருச்சு. இப்போ வந்து சாப்பாடுக்கு வேற எடுத்துட்டு போனோமா கைஸ்? ஐயோ இவனுங்க வேற சாப்பாடு எங்கேயோ இது எங்கேயோன்னு வச்சிருக்கானுங்க. இந்த வண்டி வேற ஐயோ இப்போ வண்டி எடுத்துட்டு போனோம் கைஸ். ஏன்னா இந்த ஒரு மூமெண்ட் மட்டும் எனக்கு நல்லா கஷ்டமா இருக்கு. எங்கடா என் வண்டி? என்ன பக்கு கிக்கு ஆயிடுச்சா? ஓ இதோ இருக்கு கைஸ். சரி கொஞ்சம் இந்த பக்கம் போங்கள். ஃபுட் அங்க அங்க ஒருத்தர் கேம்ப்ல உக்காந்துட்டு இருக்காரு. ஓகே ஃபுட்டை போடுறா. ஃபுட்டை புட் த ஃபுட். ஃபுட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு கைஸ். அடங்கப்பா. சரி அப்ப இதை இங்க விட்டுட்டு இப்ப நம்ம போக வேண்டியதுதான். கைஸ் கைஸ் இன்னைக்கு வந்து அவ்வளோதானா கைஸ் நம்ம ஜாப்? இன்னைக்கு வந்து அந்த செக் பண்ணுறது இல்லை போல. எனக்கு அந்த செக் பண்ணுறது தான் வேணும். சே குவாரண்டைனில் வேற ஒரு சில பேரை போட்டோமே, அவனுங்க நல்லா தான் இருக்கிறானுங்களா? சரி தெரில, நம்மளோட ஜாப் தான் நம்ம பார்க்கணும் போல. இன்னைக்கு வந்து இவ்வளோதான். இதுவே நல்லா 10 நிமிஷம் கிட்ட எடுத்துருச்சு. அந்த செக் பண்ணுறது கூட ஒரு 5 நிமிஷம் தான் போல. கைஸ் இன்னைக்கு வந்து ப்ளஸ் தான் இருக்குப்பா, நிறைய ப்ளஸ் ஆயிருக்கு. ஓகே இதுவே 35 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு.
எனக்கு தெரிஞ்சு டே 4ஓட டெமோ வெர்ஷன் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டே 4ஓ டே 5ஓ. ஓகே ஓகே. எவ்வளோ நேரம்டா இதே போல் கைஸ் அலாரம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு தெரியலையே, பேட்ரி லோவா? கரெக்டாக வந்து பேட்ரி லோ ஆயிருக்கு பாருங்க கைஸ். நம்மள வந்து ட்ரோனோட பேட்ரி யாரும் லோவா? எனக்கு ஒரே நிமிஷம் அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பேட்ரி மட்டும் கொண்டு வந்துடுறேன். அப்பா கைஸ் ஒரு வழியா பேட்டரி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏதோ அலாரம் கைஸ். ஜாம்பி வந்து உள்ள வருதோ மேபி இருக்கலாம். நம்மள வந்து இப்போ ட்ரோனோட கனெக்ட் பண்ண சொல்றாங்க. ஏன் ட்ரோனோட கனெக்ட் பண்ணணும்? எதுக்கு வேணாலும் இருக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து ட்ரோனோட கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். ஓ கைஸ், இங்கேருந்தே நம்ம இதை வச்சு ட்ரோனில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் டு த ட்ரோன். ஹே கைஸ், அப்போ ஜாம்பி என்னது அஸ்ட்ரைக்கு ஃபயருக்கு வந்து ஷூட் பண்ணணுமா? ஸ்விட்சுக்கு வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு வெயிட்டு பாம்ஸ், வெயிட்டு அஸ்ட்ரைக்கு இதெல்லாம் ஓகேடா. ஓ ட்ரோனை கூட மூவ்மெண்ட் பண்ணலாமா கைஸ்? ஏ வாவ், இன்னும் ஒருத்தனையோ வரானுங்க. ஏய் இந்தானுடா, இந்தாங்க. சுடு 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 சுடு. சாவுங்கடா சாவுங்கடா. என்னதுடா இது, இப்படி ரீலோட் ஆகி டைம் வேஸ்ட் ஆகுது. ஏய் 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 ஐயோ, வேற ஏதாவது கண் கொடுங்கடா, வேற ஏதாவது கண் கொடுங்கடா, வேற ஏதாவது கண் கொடுங்கடா. ஏய் ஜாம்பி பயல்களா, இருங்கடா. எங்க கேம்ப்? ஐயோ கைஸ், எல்லாம் இங்க வந்துட்டாங்க கைஸ். சுடு சுடு. யாரை கேட்டீங்க கைஸ்? ஹெல்த் போயிட்டே இருக்கு பயங்கர ஸ்பீடா. டே நிறுத்துங்கடா, இவ்வளோ ஜாம்பிஸ் என்னால சுட முடியுமானே தெரில கைஸ். இது மட்டும் பிரேக் இன் பண்ணுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ் நம்ம கேம்ப்பு. சுடு சுடு சுடு. நிறுத்துங்களேண்டா. ஓ கைஸ், கேமே முடிஞ்சது, அவ்வளோதானா? ஐயோ, ரீஸ்டார்ட் பண்ணா எங்கேருந்து ஆரம்பிக்கும்? தூங்குறதுல இருந்தே தானே ஆரம்பிக்கும். ஐயோ, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் வேற தெரில. கைஸ், இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. கன்னை வேற ஸ்விட்ச் பண்ண சொன்னாங்க நடுவில். இன்னொரு கன் வந்து ஏதோ பாம்ஸ்லாம் போடுமா கைஸ், அதான் கிரனேட் மாதிரி. ஓகே ஓகே ஓகே, லெட்ஸ் ட்ரை அகெயின். ஸ்விட்ச் வெப்பன் வந்து நடுவில். ஓகே, நான் வந்து லேப்டாப்பில் விளையாடுறேன், அதுதான் எனக்கு வந்து இப்போ பயங்கர கஷ்டமாக இருக்குது. நீங்களும் லேப்டாப்பில் விளையாடி பாருங்க, அப்போ தெரியும். கன்னை ஸ்விட்ச் பண்ணுறா. கன்னை ஸ்விட்ச் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறான் பாருங்க. இந்த வாங்கிக்கோ. சுடவும் மாட்டுறான் ஒழுங்கா. இப்போ சுடுறா. ஐயோ ஐயோ, நீங்க வேற ஒரே சீனை பார்த்துட்டு இருக்கீங்க. இருறா, வால் கிட்ட வந்து என்ன ஆட்டம் போடுற கைஸ்? இன்னொரு கன்னுக்கு ஸ்விட்ச் பண்ணணும் கைஸ் நம்ம. ஸ்விட்ச் பண்றா இன்னொரு கன்னுக்கு. ப்ளீஸ், திருப்பி வால் போதா கைஸ்? என்ன கைஸ் இது, இப்படி இவ்வளோ கஷ்டமா இருந்தா நான் என்ன பண்ண, நீங்களே சொல்லுங்க. போச்சு, திருப்பி டெஃபிட் கைஸ். என்ன கைஸ் இது, கன்னனால இதுவே பண்ண முடியல இதுன்றதுனால, லேப்டாப்ன்றதுனால. செய்யோ ஷிஃப்ட் தந்தா போவோமோ? நீங்க ஆனா இதை ஸ்கிப்பு கூட பண்ணிக்கோங்க கைஸ். ஒரே சீனை உங்களுக்கும் பார்த்தா போர் அடிக்கும். ஸ்விட்ச் வெப்பனுக்கு இப்படி சொல்றாங்க. ஷிஃப்ட் டவுனு அப்பு, பாம்ஸ்னா 1. ஓகே. நெக்ஸ்ட் 1 2 2 2 3 3 3
இதில் இல்லை, இது ஒர்க் அவுட் ஆகலை. சுடுறா 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 சுடு சுடு சுடு. இருங்க இருங்க, கிட்ட வரவே விடக்கூடாது கைஸ். இது வேற ரீலோட ஆகுது கைஸ் அப்போ. அட பாவி அட பாவி. நோ 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 நோ. நம்ம வாழை பிரேக் இன் பண்ணுறாங்களே. நம்ம ஒரு சோல்ஜராக இதை பண்ணணுமே. நம்மள போய் ட்ரோனில் வேலை செய்ய சொல்கிறாங்க பாருங்க. அதுவும் வெப்பனை ஸ்விட்ச் பண்ணால் கூட ஓகே. வந்துட்டே இருக்கானுங்க கைசி. போச்சு திருப்பி டெஃபிட்டா. வெப்பனை தான் ஸ்விட்ச் பண்ணி தொலையண்டா. கடைசி வரைக்கும் வெப்பனை ஸ்விட்சே பண்ண மாட்டான். சரி, இப்போ எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. வெப்பனை ஸ்விட்ச் பண்ண பேசாம அந்த வெப்பனை கொடுத்து பார்ப்போம். இன்னொரு வெப்பன் எப்படின்னா கிரனேட் மாதிரி போடுறது கைஸ். அது வந்து போய் அங்கே இருக்கிற ஒரு கூட்டத்தையே அழிச்சிட்டு வந்துடுது. அதுதான் நான் அந்த வெப்பன் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இந்த வெப்பன் வந்து சுத்த வேஸ்ட்டு. ரீலோட் ஆகுற கேப்பில் வேற ஒரு சில ஜாம்பி பயலுங்க வந்துடுறானுங்க. அடடா. ஷிஃப்ட் கொடுத்து பார்ப்போம். ஓ வா, ஐயோ லாஸ்ட் சிக்னலா. சுடு 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 சுடு. பாருங்க பாருங்க, ரீலோட் ஆகுற கேப்ல எத்தனை ஜாம்பி வரானுங்கன்னு. டே ஸ்விட்ச் கன்னை ஸ்விட்ச் பண்ண விடுங்கடா. லாஸ்ட் சிக்னலா கைஸ். சிக்னல் லாஸ்ட் தான். ஐயோ கைஸ், இந்த ஒரு பகுதி ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியல. பாருங்க, நானும் எவ்வளோ சொல்றேன், ஒருத்தன் கூட சாவல. சரி, ஐயோ கைஸ், இதுதான் கைஸ் நம்மளோட லாஸ்ட் ட்ரை. இந்த ட்ரைல முடிக்கலன்னா அவ்வளோதான், பார்ட் 2க்குன்னே நான் போயிடுவேன். ஸ்விட்ச் 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 ஸ்விட்ச். ஸ்பேஸ் அழுத்து பார்ப்போமா. ஸ்விட்ச் பண்ண ஸ்பேஸ் அழுத்துனா அப்பு, ஷிஃப்ட்டுக்கு டவுனு. ஓகே, ஓகே கைஸ் போகலாமா. ஐயோ எனக்கு வேற கன்னை வேற ஸ்விட்ச் பண்ண முடியல கைஸ். இதுதான் எனக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போயாச்சும் ஸ்விட்ச் பண்ணுறா. டே அடி 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 அடி. இப்போதைக்கு கொஞ்சம் ஜாம்பிஸ் அப்படியே. ஒன்றா ரொம்ப அதிகமாக வரானுங்க கைஸ். இவனால முடியலையே. அட்ரா, இவன் வேற ரீலோட் பண்ணுறதுலே பாதி டைமை வேஸ்ட் பண்ணுறான். டே வராதிங்கடா. இந்த ட்ரைலையே முடிக்க முடியலன்னா அவ்வளோதான் கைஸ். நான் வந்து பார்ட் 2க்குன்னு போயிடுவேன். அட்ரா 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 அட்ரா. அடி 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 அடி. ரீலோட் பண்ணுறான் பாருங்க பாருங்க. ரீலோடுக்குன்னு 3 நிமிஷம் எடுத்துக்கிறான். போச்சு 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 போச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து இது பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல் பார்க்கலாம். இதை ஃபுல்லாக முடிக்கலான்ட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் இதுவே 43 மினிட்ஸ் கிட்ட வந்துடுச்சு. ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் ஜே கேமிங். பாய். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.